ஒவ்வொரு வீட்லயும் சத்தமே இல்லாம நுழைகிற ஒரு விருந்தாளி தான் இந்த சர்க்கரை நோய். இத பத்தி தெரியாதவங்களை விட தப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறவங்க தான் அதிக பேர். இப்ப நம்ம பார்க்க போற 7 விஷயங்களை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே மாத்திரை இல்லாமலே உங்க வாழ்க்கைய நீங்க ரசிச்சு வாழ முடியும். இது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்பர் 7, சர்க்கரையை சாப்பிட்டா சர்க்கரை நோய் வரும்னு. உண்மையிலே இது ஒரு பெரிய மாயை. வெறும் மிட்டாய் சாப்பிடுறதுனால மட்டும் சுகர் வர்றது இல்ல. இது ஒரு ஜெனட்டிக், உடல் உழைப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை, மன அழுத்தம், உள் உறுப்புகளில் சேரும் கொழுப்பு, இப்படி பல காரணங்கள் இருக்கு. நீங்க சர்க்கரையை தொடலனாலும் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் சரியில்லைன்னா இந்த நோய் தேடி வரும். இனிப்பு மட்டும் எதிரி இல்ல, சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரி. நம்பர் 6, இனிப்புக்கு முழுசா முழுக்கு போடணும்னு. உண்மை என்னன்னா அதுக்கு எந்த தடையும் இல்ல, ஆனா கட்டுப்பாடு தான் வேணும். சர்க்கரை நோய் வந்தாலே இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு. ஆனா சரியான அளவில சரியான நேரத்துல சாப்பிட்டா எதுவும் தப்பில்லை. அளவு கட்டுப்பாடு தான் முக்கியம். சின்ன துண்டு ஒரு இனிப்பு சாப்பிடுறது தப்பில்லை, ஆனா அத சமன் செய்யற போல உங்க உணவுல கார்போஹைட்ரேட்டை குறைச்சுக்கணும். ருசி பார்க்கலாம், ஆனா அதுல முழுக கூடாது. நம்பர் 5, இன்சுலின் போட்டா அதுதான் கடைசி நிலை அப்படி நம்ம நினைக்கிறது. இது ஒரு தோல்வியும் கிடையாது, இது ஒரு பாதுகாப்பான நேரம். நிறைய பேர் இன்சுலின் போட சொன்னாலே ஐயோ அவ்வளவுதானே அப்படின்னு பயப்படுறாங்க. இன்சுலின் என்பது ஒரு தண்டனை கிடையாது, இது ஒரு கணையத்துக்கு கொடுக்கப்படுற ஒரு ஓய்வு நிலை. ஆரம்ப கட்டத்துல இன்சுலின் எடுப்பதன் மூலமா உங்க உறுப்புகள் பாதுகாக்க முடியும். இன்சுலின் என்பது ஒரு கவசம் தான், கடைசி வழி இல்ல. நம்பர் 4, நான் ஒல்லியா இருக்கேன், எனக்கு சுகர் வராது அப்படின்னு நினைக்கிறது. உடம்பு ஒல்லி, ஆனா உள்ள பார்க்க ஒல்லியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள உறுப்புகளை சுத்தி கொழுப்பு பதிஞ்சிருக்கும். இத ஸ்கின்னி டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதனால கண்ணாடிய பார்த்து உங்க ஆரோக்கியத்தை எடை போடாதீங்க. ரத்த பரிசோதனை செஞ்சு பாருங்க. தோற்றத்தை வைத்து நோயை நீங்க தீர்மானிக்க முடியாது. நம்பர் 3, மாத்திரை போடுறேனே அப்புறம் எதுக்கு எனக்கு ஒரு டயட் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி. இதுதான் தற்கொலைக்கு சமம். மாத்திரை சாப்பிடுற தைரியத்துல பிரியாணியும் பரோட்டாவும் சாப்பிடுறது ஓட்ட படகுல தண்ணீரை இறைக்கிற மாதிரி எந்த யூஸும் இல்ல. சரியான உணவு, தொடர் உடற்பயிற்சி, மருந்து, இந்த 3ம் இணைந்தால்தான் சர்க்கரையை கட்டுப்படும். மாத்திரை மட்டும் மாய மந்திரம் செய்யாது. மருந்து ஒரு சக்கரம் தான், உணவு தான் இன்ஜினே. நம்பர் 2, இயற்கை வைத்தியம் மூலமா வேரோடு அழிக்கலாம்னு. உண்மை என்னன்னா கட்டுப்படுத்தலாம், ஆனா மாயமாகாது. நாட்டு மருந்து மூலிகைன்னு சொல்லி சர்க்கரை நோயை முழுசா குணப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றத நம்பாதீங்க. சில மூலிகைகள் சர்க்கரை அளவை குறைக்க உதவும், அதுக்கு அறிவியல் பூர்வமான ஆதாரம் வேணும். ஆங்கில மருத்துவத்தை நிறுத்திட்டு இதுல இறங்குறது பேராபத்து. ஆதாரம் இல்லாத சிகிச்சையை தவிர்ப்பதே புத்திசாலித்தனம். நம்பர் 1, பரிசோதனையில சுகர் நார்மல்னு, அப்ப நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறது. உங்க ரிப்போர்ட்ல சுகர் அளவு சரியா வருதுன்னா நீங்க ஆரோக்கியமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம், நோய் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. இந்த அளவை மெயின்டைன் பண்றது தான் சவாலே. டெஸ்ட் நார்மல்னு வந்ததும் டயட்டை நிறுத்திடாதீங்க. நிர்வாகம் வேறு, நிவர்த்தி வேறு. இப்ப கடைசியா சர்க்கரை நோய் என்பது பயப்பட வேண்டிய ஒரு நோயும் கிடையாது. இது நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கிற ஒரு எச்சரிக்கை மணி. வாழ்க்கை முறையை மாத்துங்க. தினமும் 30 நிமிடம் நடைபயிற்சி, மனதை கவலை இல்லாமல் வைப்பது, ஆரோக்கியமான சரிவிகித உணவு, இந்த 3ஐயும் நீங்க கடைபிடிச்சா சர்க்கரை நோய் வந்தாலும் நீங்க 100 வருஷம் ஆரோக்கியமாக வாழலாம். சர்க்கரை நோய் உங்களை ஆளணுமா இல்ல நீங்க அத ஆள போறீங்களா? முடிவு உங்கள் கையில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃபேமிலி குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.